அமைச்சருக்கு தெரியாமலேயே நடந்திருக்கு. பழனி 100 கோடி ரூபாய் சொத்து பத்திரப்பதிவு செய்த நபர் குறித்து அவிழும் முடிச்சுக்கள். பழனி அடிவாரம் அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான நிலத்தை தங்கள் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்ய வேண்டி கடந்த ஏப்ரல் மாதம் சில தனிநபர்கள் மாண்பமை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே இந்த நிலம் தொடர்பாக உள்ள வழக்குகளை மறைத்து தக்காரை வழக்கில் சேர்க்காமல் தனி நீதிபதியிடம் பெற்ற உத்தரவுக்கு எதிராக கடந்த ஜூன் 30 அன்று அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள் மடம் சார்பில் பழனி திருக்கோவில் இணை ஆணையர் மூலம் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தோம் என விளக்கம் கொடுத்துள்ள அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், மேலும் இந்த மடத்தின் நிலத்தை யாருக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று இந்த வழக்குகளை மேற்கோள் காட்டி கடந்த ஜூலை 2ஆம் தேதியன்று பழனி திருக்கோவில் இணை ஆணையர் மூலம் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கும் கடிதம் எழுதப்பட்டது என்றும், இந்த சூழலில் கடந்த ஜூலை 6ஆம் தேதியன்று நீதிமன்ற வழக்கு மற்றும் இணை ஆணையர் கடிதத்தையும் பரிசீலனை செய்யாமல் நிலம் தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்ட தகவல் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் மற்றும் சார் பதிவாளர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு துறை ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு குற்றவியல் விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று மாண்பமை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரித்ததில் மடத்தின் நிலமானது முறைகேடாக பதிவு செய்யப்பட்டு உள்ளது என்பதை மாண்புமிகு நீதியரசர்கள் உறுதி செய்து பத்திரப்பதிவை ரத்து செய்துள்ளனர். மேலும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பழனியில் கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் சொத்து முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரம் குறித்து விளக்கம் கொடுத்துள்ளார் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். இந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர் கொடுத்த விளக்கத்திற்கு பின்பு மக்கள் சந்தேக கோணத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். அதில் ஒரு பொறுப்பில் உள்ளவரை விடுமுறைக்கு அனுப்பி அதற்கு பதிலாக ஒரே ஒரு நாள் டியூட்டிக்கு வந்தவரை வச்சு இந்த பத்திரம் பதிவு எப்படி நடக்கும்? யார் சொல்லி இந்த ஒரு நாள் டியூட்டி போடப்பட்டது என கேள்வி எழுப்பும் மக்கள், மேலும் இப்போ பத்திரப்பதிவு செஞ்சது யாரு? அவரை சஸ்பெண்ட் பண்ணா மட்டும் போதுமா? யாரு வித்தாங்க, யாரு வாங்கினாங்க, அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல, ஏன் இந்த நிமிஷம் வரை பண்ணலை என மக்கள் மத்தியில் எழும் கேள்விகளுடன் சம்பந்தப்பட்ட அந்த நபரை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் அதை கேள்வி கேட்க வேண்டிய ஆளுக்கு ஏன் பதவி உயர்வு உடனே கொடுத்து பழனியிலிருந்து சென்னைக்கு மாற்றினீங்க? இப்போ நீதிமன்றம் தலையிட்டு அந்த பத்திரப்பதிவை ரத்து செஞ்சிருச்சு. இப்போவாச்சும் வாங்கினவங்க யாரு, விற்றவங்க யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, மணி ட்ரையல் எங்கேருந்து வந்துச்சு, இவங்களுக்கு பின்னாடி இருக்க சார் யாரு, இதெல்லாம் இனியாவது உங்கள் டிரான்ஸ்பரன்சி அரசாங்கம் காட்டுமா என்கிற மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது ஆளும் அரசு.